காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசைங்க. பச்சைப்பயிறு வச்சு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வர்றதுக்கு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. 2 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்துருக்கேன். 1/2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க. அரிசி போட்டு பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும். நல்லா மொறுமொறுன்னு 1/2 டம்ளர் அரிசி போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. நைட்லேயே ஊற வச்சுட்டேன் காலையில் பண்ணுறதுக்கு. 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ அரிசியை போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது காரச்சாரம் மட்டும் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, ரெண்டுக்கும் காம்பினேஷன். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 1/2 hour நம்ம மூடி வச்சுட்டு சட்னி தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை சுட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் வைங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு தோசை வந்து. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நான் தோசை சுட போகிறேன். தோசை கல் அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா நைஸாக சுற்றி தேய்ச்சிட்டு நெய்யாவது எண்ணெயாவது ஊற்றினீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி இருந்தால் போதுங்க. பேச்சுலர் பசங்களுக்கெலாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. காரசாரம் மட்டும் தக்காளி சட்னி வச்சுருக்கேன், சூப்பராகிட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பச்சைப்பயிறு தோசை கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.